ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. புளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. புளி தோசை செய்ய போகிறேங்க. அதுக்கு பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா பாயில் ஆகும் பார்த்திங்களா, அந்த தண்ணியில் நான் இந்த அரிசியை போட்டு ஊற வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் போட்டால் தான் இந்த தோசை நல்லா வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கான அளவு சொல்கிறேங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். கறிவேப்பிலை, வெல்லம், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணியிருக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் மிக்சியில் கோர்ஸாக ரன் பண்ணி எடுத்துக்கலாங்க. கிரைண்டரில் அரிசியை நல்லா மையாக அரைச்சிட்டு இப்போ நம்ம கோர்ஸாக ரன் பண்ணதை இது கூட சேர்த்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. கிரைண்டரில் அரிசி அரைஞ்சிட்ருக்குங்க. நான் மிக்சியில் ஒரு ரன் விட்டுட்டேன். இந்த திங்ஸ் எல்லாம் இப்போ இது கூட சேர்த்திக்கலாங்க. உப்பு, காரம், புளிப்பு எது பத்தலைன்னாலும் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட சேர்ந்து நல்லா ஆராயிட்டுங்க. அரைஞ்சதுக்கப்புறம் மாவு காமிக்கிறேங்க. மாவு அரைச்சி வச்சாச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரவா தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறோம். அதனால் கிரைண்டரு, மிக்சி, கழுவுன தண்ணியெல்லாம் தாராளமாக சேர்த்திக்கலாங்க. நல்லா நைஸாக தாங்க அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தோசை மாவு அரைச்ச உடனே ஊற்றிக்கலாங்க. ஏன்னா புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம புளி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் புளிக்கிறதுக்காக டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு நைட்டு அரைச்சி வச்சா ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அரைச்சி வச்ச உடனே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்புறம் தோசை ஊற்றும் போது கூட நீங்கள் மாவு வெளியே எடுத்துக்கலாம், ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்தா தோசை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சுடுதண்ணியில் போடுறதுக்கு காரணம் அரிசியை நம்ம சுடுதண்ணியில் ஊற வைக்கிறோம். நல்லா சாஃப்டாகவும் ரோஸ்ட்டாகவும் வரும் தோசை. அதுக்காகத்தான் நம்ம சுடுதண்ணியில் ஊற வைக்கிறோம். பச்சை தண்ணியில் ஊற வச்சாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் சுடுதண்ணியில் ஊற வச்சா இன்னும் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். அப்புறம் கடுகு தாளித்து போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு எப்பவும் போல் நம்ம தாளிப்போம்ல அந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். இன்னும் தண்ணி ஊற்றணும். நம்ம ரவா தோசை மாதிரி அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீர்க்க கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை உப்பு, காரம் பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். இனிப்பு தேவை இருந்தால் சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா விட்டுடலாம், அதனால் ஒன்றும் இல்லை. தோசை ஊற்றிக்கலாங்க. தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் சின்னதாக பெருசாக எப்பவும் போல் நீங்கள் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். ஆனால் தண்ணியாக கரெக்டாக நல்லாயிருக்கும். தண்ணியாக தான் ஊற்றணும். தோசைக்கல் கரெக்டாக சூடாக இருந்தால் தான் நம்ம கரெக்டாக வரும் தோசை. பாருங்கள், இப்போ இதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பெல்லாம் ஞாபகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த தோசைக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. ட்ரெடிஷ்னலாகவே இந்த தோசை இந்த மாதிரி மூடி வச்சு தான் சேர்த்துவாங்க. சாஃப்டாகவும் எடுத்துக்கலாம், ரோஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஒன் சைடாகவும் எடுத்துக்கலாம், திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு செகண்ட் வேகட்டும், மூடி வச்சிட்றேன். தோசை வெந்திருக்கும், எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போடாமையே எடுக்கலாம், அதாவது ஒன் சைடாகவே எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன், ஆனால் நான் ஒன் சைடாக தான் எடுக்க போகிறேன். பார்த்திங்களா, எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. புளிப்பு, காரம், உப்பு, இனிப்பு நல்லா மிக்ஸ் ஆனதெல்லாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடியான தோசை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. எவ்வளோ அருமையாக கலர், கோல்டு கலரில் சூப்பராக, பார்த்த உடனே சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக நம்மளோட புளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனியனும் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை வச்சு சாப்பிட்லாங்க. எதுவுமே இல்லைன்னா இட்லி பொடி கூட தொட்டு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் தோசை சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க.
ஏன்னா அதுலேயே உப்பு எல்லா ரெசிப்பியில் இருக்கிற மாதிரி உப்பு இருக்குது, காரம் இருக்குது, அடிஷ்னலாக புளிப்பு இனிப்பு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த தோசையை ஊற்றி வச்சது மத்தியானம் சாயந்தரம் கூட சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்சி போன மாதிரி இருந்தால் கூட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.